அஸ்ஸலாமு அலைக்கும். தொடர்ந்து சில நாட்களாக நான் பார்க்கும் பொழுது அந்த டெலிகிராம் ஆப்லேருந்து பலர் நண்பர்லேருந்து நமக்கு வந்து தவறான மெசேஜ்கள், தவறான போஸ்ட்டுகள், தவறான லிங்குகள்லாம் வருகிறது. இப்போ ஏன் இந்த மாதிரி அனுப்பிச்சுட்றீங்க என்பதாக நம்ம அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்கும் பொழுது, அதற்கு நான் எதுவுமே அந்த மாதிரி அனுப்பி விடலை, அது தானாகவே என்னுடைய நிறைய நண்பர்களுக்கு போகுது என்பதாக சொல்கிறாங்க. அதாவது பலருடைய நம்பர்லேருந்து அந்த மெசேஜ் வருது அந்த மாதிரி. அப்போ டெலிகிராம் ஆப்ன்றது அது அது ரொம்ப பார்த்து நம்ம யூஸ் பண்ணணும். அதில் வந்து நிறைய லிங்க்ஸ் எல்லாம் வரும், நம்ம கிளிக் பண்ணிடக்கூடாது. அதனால் என்ன ஆகும்னா, நீங்கள் அமுச்சுடுற மாதிரி வேறு ஒருத்தருக்கு வந்து உங்கள் சார்பாக தவறான மெசேஜ்கள், தவறான லிங்க்குகள் அவங்க ஹேக் பண்ணி அமுச்சுடுறாங்க. எனவே இந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும். அது மாதிரி டெலிகிராம் ஏதாவது நமக்கு கோளாறு பண்ணுது என்பதாக சொன்னால் அந்த டெலிகிராம் ஆப்பையே நம்ம டிலீட் பண்ணிடணும். நம்ம முடிஞ்சால் அந்த நம்முடைய அந்த டெலிகிராம் அக்கௌண்ட் வந்து நம்ம டிலீட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணணும். நம்ம சொல்ல வர விஷயம் என்ன என்பதாக சொன்னால், டெலிகிராம் ஆப்பை வந்து பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஒரு சின்ன முன்னே நம்ம தவறு செஞ்சுட்டா கூட அது வந்து ஹேக் செய்யப்படுகிறது. இப்போ நம்பர்லேருந்து பலருக்கும் தவறான மெசேஜ்கள் போகும் பொழுது மக்கள் மத்தியில் நம்முடைய பேர் கெட்டுப்போம். என்னடா என்னுடைய நண்பர் எவ்வளோ நல்ல ஆள், இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பிச்சுட்றாரே என்பதாக பல பேர்கள் கெட்டுப்போகும். என்னுடைய நண்பர்களிலிருந்து பல நண்பர்களுடைய நம்பர்லேருந்து எனக்கு வந்து இந்த மாதிரி தவறான மெசேஜ்கள் வந்துச்சு. பலர்கிட்டையும் ஃபோன் பண்ணி விசாரித்து பார்க்கும் பொழுது இல்லை நான் எல்லாம் அனுப்பிச்சுடலை, அது தானாகவே வருகிறது என்று சொல்லி அவங்க வந்து அந்த ஆப்பையே டிலீட் பண்ணிட்டாங்க. எனவே டெலிகிராம் ஆப்பை நம்ம பார்த்து யூஸ் பண்ணணும். அதிலிருந்து வரக்கூடிய தவறான மெசேஜ்கள் பெரும்பாலும் அது பொய்யானது, ஹேக்கானது என்பதாக நான் புரிந்து கொள்ள வேண்டும்.